இன்றைக்கு நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் இன்றைக்கு நம்ம உடம்புல கார்டிசோலை அதிகப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்படி கார்டிசோலை கண்ட்ரோல் பண்றது? என்ன பண்ணி நான் என்னோட கார்டிசோலை கண்ட்ரோல் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். தியானம் பண்ணா போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கண்ணை மூடிட்டு உட்காந்தா என் மனசுல காலையில இருந்து ராத்திரி வரையில ஓடின எல்லா பிரச்சனையும் வருது சார். எப்படி நான் தியானம் பண்றது? நல்லா ஞாபகம் வச்சுங்க, தியானம்ங்கிறது உங்க எண்ண ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய முயற்சி கிடையாது. தியானம்ங்கிறது என்ன ஓட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள நமக்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு டூல் தான் இன்னைக்கு தியானம். அப்ப தியானம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அன்வான்டா இருக்க கார்டிசோல் குறையும். கார்டிசோல் குறைஞ்சாலே நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுகர், சர்க்கரை வேகமாக கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு மருந்து சாப்பிட்டு கூட குறையாத சுகரை இன்றைக்கு மெடிடேஷன் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிற உங்க கேள்விக்கான பதில் எஸ். 100% நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி தியானம் பண்ணணும்? என்ன தியானம் பண்ணணும்? எனக்கு வாட்ஸ்அப்